சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த ரத்னம் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, யோகி பாபு, விஜயகுமார், ஒய்ஜி மகேந்திரன் ஆகியோர் நடிப்பில் ஹரி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ரத்னம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலூரில் பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய சமுத்திரகனி அந்த ஒரு மார்க்கெட்டில் அனாதையாக இருந்த விஷால் அவர்களை தத்தெடுத்து வளர்க்குறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாய தர்மத்தோட ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு நாள் ஹீரோயினை அந்த பக்கம் போகிற ஹீரோயினை பார்த்த உடனே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற உணர்வோடு அவங்கள பின்தொடர்ந்து போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தா ஹீரோயினை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ரவுடி கும்பல், ஆந்திரா பாடுற ரவுடி கும்பல் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயினை சேவ் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு அந்த ஒரு ரவுடி கும்பல் வந்து ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதும், ஹீரோயினை பார்த்த ஹீரோயின் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எப்படி ஏன் பின்தொடர்ந்து போனார் அப்படின்றதுக்கான காரணங்கள் தான் அந்த படத்தோட மைய கதையாக இருக்குது. இந்த கதையை ஹரி அவர்கள் வந்து தன்னோட வழக்கமான ஃபார்முலாவோட வெட்டு குத்து ஜேசிங் கலந்து ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காரு. இதில் நான் மைனஸாக பார்க்குறது வந்து இந்த படத்தோட அந்த கதை ஹீரோயினுக்கான அந்த உறவு முறை சார்ந்த கதை தான் மைய கதையாக இருக்குது. அதுலேயே வந்து இயக்குனர் வந்து ஒரு தெளிவில்லாத மனநிலையோட எடுத்த மாதிரியும், அதை சமாளிக்கிறதுக்காக பல கிளைக்கதைகளை உள்ள மிக்ஸ் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியுது. அதில் கொஞ்சம் தெளிவான ஒரு மனநிலையோடு எடுத்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தா ஹீரோவோட வீர வசனங்கள்லாம் வந்து சூர்யா, விக்ரம் அவங்க பேசின அளவுக்கு பெட்டராக இல்லை. அவருக்கு அது செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வு சில இடங்கள் தருது. அதுக்கப்புறம் வேலூர் ரவுடியாக இருக்கிற சமுத்திரகனி அவரும் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ செட் ஆன மாதிரி எனக்கு தோணலை. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் வந்து சில இடங்கள் பாடல்கள் வந்து சில லவ் சாங் சில இடங்கள் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அது சிறப்பாக இருந்தது. அதாவது பஸ்ஸில் போகிற ஹீரோயினை வந்து ரவுடிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஹீரோ ஜீப்பில் போயிட்டு அவங்கள சேவ் பண்ணி சேஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுற அந்த ஒரு ஃபஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அது மேலே கொஞ்சம் சிறப்பாக நல்லா இருந்தது, பாராட்டுத்தக்கம் இருந்தது. அதாவது படத்தில் வந்து ஃபைட் மாஸ்டராக வந்து கண்ணன், பீட்டர் கெயின், திலீப் சுப்ராயன் சில 3 பேர் இருக்காங்க. பட் இதில் பர்டிகுலராக இந்த ஃபைட்ஸ்னால் யார் எடுத்தா அப்படின்னு தெரியல. பட் அது சிங்கிள் ஷாட்டில் எடுத்தால் அது பாராட்டக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கூட கொஞ்சம் வாலண்டியர் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் தருது. இருந்தாலும் அது சிங்கிள் ஷாட்டில் எடுத்ததுக்காக பாராட்டலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து வழக்கமான ஹரி அவர்களோட ஃபார்முலாவில் வெட்டு குத்து சேசிங்க கலந்த ஒரு படம் தான். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். நன்றி, வணக்கம்.